நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இது ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. எல்லா பெற்றோருக்கும் தங்கள் பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கனவு நியாயமான ஒன்று தான். அவளுடைய பெற்றோரும் அப்படித்தான் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். படித்த மாப்பிள்ளை, கை நிறைய சம்பாதிக்கும் ஒருவன். இருவரையும் பிடித்து போனது. உடனே நிச்சயம் செய்துவிட்டனர். இருவரும் தினமும் தொலைபேசியில் பேசத் தொடங்கினர். திருமண நாள் நெருங்க அவள் வீட்டில் ஒரே பதட்டம். வேலைகள் தலைக்கு மேல் கிடைந்தது. இவரது வீட்டிலும் வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. நாளை திருமண நாள். அவளுக்கு மனது என்னவோ போல் இருந்தது. வீட்டை ஒரு முறை சுற்றி பார்க்க வேண்டும் போல இருந்தது அந்த பெண்ணிற்கு. தினமும் அவளுடன் பேசியதில் வீட்டை விட்டு செல்லப் போகிறோம் என்று அவள் அப்போது நினைக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று அவள் மனம் பரிதவித்தது. தந்தையும் தாயும் பார்த்தாள். எல்லோரும் வேலையாய் இருந்தனர். அவள் வீட்டை ஒரு முறை சுற்றி வந்தாள். விரித்த கண்களோடு வீட்டை பார்த்தாள். கண்கள் சுருங்கி பின்னர் ஓரத்தில் நீர் துளி சொட்டியது. அங்கே தங்கை தனது புது துணி பரவசத்தில் அக்கா என ஓடி வந்தாள். அவளை பார்த்ததும் என்னாச்சிக்கா என்றாள் அந்த பெண்மணி. பூ வாங்கினால் கூட சரிசமமாக வெட்டச் சொல்லி சண்டை போடும் நான் இனி யாருடன் சண்டை போடுவேன்? இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கொடுத்துவிட்டு நான் செல்லப் போகிறேனே. என் விழியோரம் மடிந்த நீரை துடைத்து கொண்டே எண்ணினாள். அடிப்படியில் பால் கொதிக்கிறது, நீ எங்கே போன என்று அவளை திட்டினாள். அவளை பெற்றவள், அவளை வளர்த்தவள். அம்மாவை அடிக்கடி திட்டுவதும் பின்னர் கட்டி அணைப்பதும் இனி கிடைக்குமா? அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தார். அவள் பக்கத்தில் சென்று அமர்ந்தேன். அப்பா பேசிக்கொண்டே அவளை பார்த்து, அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்றார். நீ எது கேட்டாலும் வாங்கி தருவேன், நீ என் செல்லமடா என்று அன்பை கொட்டும் அப்பாவின் அன்பை இனி நான் எங்கே தேடுவேன்? எச்சிலியும் சோகத்தையும் தொண்டையில் விழுங்கிவிட்டு அம்மாவை அழைத்துவிட்டு வெளியில் உள்ள மாடிப்படியில் உட்கார்ந்திருந்தாள். எங்கிருந்தோ குரல், அடியே உள்ளே போ, கருத்து போக போகிற, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து உட்காராத. பாட்டியின் குரல் தான் அது. எப்போதும் எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கும் பாட்டியின் பேச்சை கேட்காமல் முறைப்பாள். ஆனால் இப்போது முறைக்க தோணவில்லை. முகம் அப்படியே அழுவது போல் பொங்கியது. என்னடையாச்சு என் ராசாத்திக்கு? பாட்டி அருகில் வந்து கேட்டவுடன் அதற்கு மேல் முடியவில்லை. வீட்டுக்குள் ஓடி சென்று கத்தி எழுதிவிட்டேன் நான். எல்லோரும் பயந்து கொண்டு ஓடி வந்தனர். அவள் அம்மாவிடம், அம்மா, நான் இங்கேயே இருந்து விடுகிறேன். உங்களை விட்டு நான் எப்படி செல்வேன்? அங்கே எப்படி இருக்குமோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று அழுதாள் அந்த பெண்மணி. உடனே அப்பாவின் மனம் அழுதது. அம்மா சமாதானம் செய்தாள். அப்பா அவ்வளவு நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் அப்பாவிற்கும் மகளுக்கும் உள்ள பாசம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. தங்கை குலுங்கி குலுங்கி அழுதாள். அழாதக்கா, மாமா உன்னை நல்லா பார்த்துப்பாருக்கா என வெகுளி பேச்சில் சமாதானம் செய்தாள். அன்று இரவு அவளுக்கு பிடித்த அத்தனையும் சமைத்து கொடுத்தாள் அம்மா. ஆனால் அவள் மனம் புண்பட்டு போயிருந்தாள். நாளை திருமணம். போகு இடம் சொர்க்கமோ இல்லையோ என்றெல்லாம் தெரியாது. ஆனால் வாழ்ந்த ஒரு சொர்க்கத்தை விட்டு மட்டும் அவள் செல்லப்போகிறாள் என்பது தெரிந்தது. ஆணின் திருமணம் என்பது ஆண்கள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் அது மாற்றம். அவள் வாழ்ந்த வீட்டிலிருந்து வேரோடு பிடுங்கி எடுத்து மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பதுதான் பெண்ணின் திருமணம். நேசியுங்கள் பெண்களை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.